நீ பேப்பர் டெஸ்ட் 3 டெஸ்ட் 5. சரி வாங்க டைரெக்டாக போயிடலாம். 5 டெஸ்ட்டு நான் ஆப்புக்குள்ளே நான் என்ன வச்சுருந்தேன் டைமு 25 மினிட்ஸ். ஓகே, எதுக்கு 25 மினிட்ஸ்னால் இவ்வளோ நாள் நீங்கள் வந்து டைம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுருந்தீங்க. இப்போ மேத்ஸ்க்கு நீங்கள் ஒவ்வொரு கொஷினுமே நீங்கள் டைம் எடுத்தாகணும். அதனால தான் 25 மினிட்ஸ் வச்சுருந்தேன் 25 கொஷின்ஸ்க்கு. நெக்ஸ்ட்டு எல்லா டெஸ்ட்டுமே உங்களுக்கு 20 மினிட்ஸ் தான் வரும். 25 கொஷின்ஸ் 20 மினிட்ஸ். இன்னும் ஒரு 5 டெஸ்ட்டுக்கு, அதுக்கப்புறம் 15 மினிட்ஸ்க்குள்ள போயிடுவேன். இன்ஃபேக்ட் 14 மினிட்ஸில் போகலான்னு பார்க்குறேன். 1 மினிட் கூட நீங்கள் அதெல்லாம் ஒரு 20 டெஸ்ட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்க்கலாம். ஏன்னா இப்போ நீங்கள் 14 ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா 1 மினிட் எக்ஸ்ட்ரா இருக்கும் எக்ஸாமில். இப்போ இல்லை, நான் ஒரு 10 to 15 டெஸ்ட்டுக்கு அப்புறம். சரியா, 15-20 டெஸ்ட் கூட போட்டு நம்ம 50 டெஸ்ட்டுக்கு போகிறோங்க. சரியா, சரி வாங்க. 5th டெஸ்ட்டு கொஸ்டின் 1. வாட் இஸ் த ரூட் ஆஃப் திஸ் வேல்யூ? ஆப்வியஸ்லி இதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா எதை ஸ்கொயர் பண்ணால் ஆன்சர் வரும்னு பாருங்கள். இதை ஸ்கொயர் பண்ணால் எதை ஸ்கொயர் பண்ணால் ஆன்சர் வரும்னு பாருங்கள். ஓகே, ஸோ ஆப்வியஸ்லி இங்கே மைனஸ் இருந்தால் ஆன்சர் மைனஸ் தான் இருக்க போது, இதுக்கு கழட்டி விட்டுலாம். இது திஸ் ஆர் திஸ். ஓகே, இதை ஸ்கொயர் பண்ணாலும் இது வரும், இதை ஸ்கொயர் பண்ணாலும் இது வரும், ரெண்டையுமே ஸ்கொயர் பண்ணாலும் இது வரும். இப்போ எப்படின்னா ரூட் 64 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குன்னா -8 ஸ்கொயர் பண்ணாலும் ரூட் 64 தான், 64 தான். +8 ஸ்கொயர் பண்ணாலும் 64 தான். ஸோ அப்போ அந்த 64 இருக்குது -8 +8 தெரியாது. நல்லா கவனிச்சுங்க. ஒரே ஒரு விஷயம்தான், எப்பொழுதுமே அண்டர் ரூட் ஆஃப் சம்திங் எது இருந்தாலும் ஆன்சர் பாசிட்டிவாக தான் இருக்கும், நோ நெகட்டிவ். ஓகே, அப்போ இது பெருசா இது பெருசான்னு பார்க்கணும். இது பாசிட்டிவா இது பாசிட்டிவான்னு பார்க்கணும். 2 - √5 பாசிட்டிவா அல்லது √5 - √2 பாசிட்டிவ்னா √5 - √2 தான் பாசிட்டிவ், பிகாஸ் √5 is greater than 2. ஸோ ஆன்சர் இஸ் third one. Question number 2 வாங்க. 8,000 lended into 2 parts, 5% simple interest, another 7% on the simple interest. ஓகே, 8,000 ரெண்டாக பிரிச்சுட்டாங்க. ஒன்று 5%, இன்னொன்று 7%. மொத்தமாக இன்ட்ரெஸ்ட் வந்து 500 rupees கிடைக்குது. 7% கிடைச்சா எதுன்னு கேட்குறான். 7% கேட்டோன்னா அது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் இன்ட்டு 7 இன்ட்டு 1 year ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் டிவைட் பை 100 ப்ளஸ் இன்னொன்று வந்து 8,000 - எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இன்ட்டு 5 இன்ட்டு 1 டிவைட் பை 100 விச் இஸ் ஈக்குவல் டு 500. சரியா, ஒரே லைனில் முடிச்சிடலாம். நீங்கள் போடும்போது கீழே 100 மைண்டில் வச்சுக்கோங்க. 5x மைனஸ் இங்கே ப்ளஸ் 7x, ஸோ ஆன்சர் 2x by 100 அப்படி வச்சுக்கோங்க. இங்கே 8,000 டிவைட் பை 100 இருக்கும், அது கேன்சல் ஆகிடு. 5 இன்ட்டு திஸ் 400 வரும், விச் இஸ் ஈக்குவல் டு 500. ஸோ கேன்சல் அங்கே போனால் 100 வரும், 100 கேன்சல் பண்ணால் 5,000. ஸோ ஆன்சர்ஸ் 5,000. சிம்பிள். மைண்டில் போடுங்க. இதெல்லாம் நான் இங்கே 400 அங்கே எடுத்துகிட்டு போகிறது ஒரு ஸ்டெப்பு, அப்புறம் 400 - 500 - 400 100 ஒரு ஸ்டெப்பு, 100 2 டிவைட் பண்ணுறது 15 வரும், அது 50 × 100 ஒரு 5,000, 100 × வந்து 5,000 வரும். இதெல்லாம் மைண்டில் போடணும். சரியா, அங்கே போயிட்டு ஸ்கூல் போய் மாதிரி எழுதி போட்டுக்கூடாது. இங்கே ஃபிட் பண்ணோமா அடுத்த லைனில் ஆன்சர் வரணும். கொஸ்டின் நம்பர் 3 வாங்க. JS covers 1/4 of his journey 20 km per hour, another 1/4 of journey 30 km per hour, 10 km per hour, rest 70 km per hour. What is his average speed? நல்லா கவனிங்க. மொத்தம் 1/4 தான், அது வந்து 20 km per hour. இன்னொரு 1/4 வந்து அது 10 km per hour. ரெஸ்டிங் வந்து 1/4னா இங்கே 2 1/4 இருக்கு. அதனால என்ன பண்ணுங்க, இந்த 2 1/4 ரெண்டா பிரிச்சுடுங்க. ரெஸ்ட்னு கொடுத்துருங்க, அவன் 2 1/4 பிரிச்சுடுங்க. அப்படி 1/4 பிரிச்சிட்டிங்கன்னா அதோட ஆவரேஜ் எவ்வளோ? 70. அப்போ இது ஒரு 70, இது ஒரு 17 போடுங்க. இது ஒரு 70, இது ஒரு 17 போடுங்க. ஓகே, மூணுமே ஈக்குவல் போர்ஷன். இது போர்ஷன் ஈக்குவல், இது போர்ஷன் ஈக்குவல், இது போர்ஷன் ஈக்குவல், இது ஈக்குவல். அப்படி மூணு ஈக்குவலாக இருந்தால் யூ கேன் யூஸ் ஹார்மோனிக் மீன் ஃபார் ஃபைண்டிங் ஆவரேஜ் ஸ்பீட். வாட் இஸ் ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார் ஹார்மோனிக் மீன்? என்ன அப்படின்னா இது ஒரு ஸ்டெப் 4/1/20 + 1/10 + 1/70 + 1/70. ஸோ இப்படி போடலாம். இதுதான் வந்து ஹார்மோனிக் மீன் ஃபார்முலா டைரெக்டாக. ஸோ டைரெக்டாக இது கீழே போட்டிங்க அப்படின்னா LCM மீன்ஸ் 140. இது மேலே எதாவது மல்டிபிள் பண்ண 140 வரும்னா 7ஆல் மல்டிபிள் பண்ண 140 வரும், 7. இது வந்து 14, இது வந்து 2, இது ஒரு 2. ஸோ இதுதான் 7 + 14 வந்து 18, 21, 21 + 4 is 25. ஸோ ஆன்சர் வந்து 4 × 140 மேலே போயிடும், 140 டிவைட் பை 25. 25 கீழே வந்தால் மேலேங்களையும் 4ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. 4ஆல் மல்டிபிள் பண்ண கீழே 100, மேலே 4 × 4 16, 16 × 140 கேன்சல். 14 × 16 is 216.
216 224 14 into 16 is 224 this is 10 ஆல் டிவைட் பண்ணது 224 எப்படி வந்ததுன்னா சின்னதாக ஒரு ஷார்ட்கட் சொல்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க 16 into 14 ரெண்டே ஆட் பண்ண 10 வந்ததா மல்டிபிள் பண்ணிவிடுங்க 24 இந்த நம்பர் சேமாக தான் இருக்கணும் அப்புறம் தான் இந்த ஷார்ட்கட் அப்ளை பண்ண முடியும் 16 into 4 24 போட்டுருங்க இது 1ஓட 1 ஆட் பண்ணிடுங்க 1 plus 1 is 2 2 into 1 is 2 ஸோ திஸ் இஸ் ஆன்சர் நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் அப்ளை பண்ணலாம் ஆனால் 83 into 87 வச்சுக்கோங்க 3 into 7 வந்து 21 8ஓட 1 ஆட் பண்ண 9 9 into 8 is 72 7221 ஸோ இந்த மாதிரி எவ்வளோ நம்பர் வேணாலும் போடலாம் இதெல்லாம் கிடைக்கிற கேப்பில் அப்ளை பண்ணணும் இதெல்லாம் வந்து ஸ்பீட் மேத்ஸ் டெக்னிக்னு சொல்லிட்டு நிறைய நம்ம விஷயம் இருக்கு வேதிக் மேத்ஸ் டெக்னிக்ல சரியா அதெல்லாம் லேர்ன் பண்றதுலாம் மேட்டர் கிடையாது இந்த மாதிரி கரெக்டான டைம்ல அப்ளை பண்ணணும் சரியா இந்த சின்ன சின்ன விஷயமா சொல்றேன் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க கொஸ்டின் நம்பர் 4 வாங்க a man observes the top of the pole with the angle of elevation is 45 degree இது 45 டிகிரியா 15 நிமிஷம் வாக் பண்றோம் 15 மீட்டர் மறுபடியும் இங்க இருந்து பார்க்கறோம் 60 டிகிரியா ஹைட் என்னன்னு கேட்குறான் சரியா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு d equal to h into tan alpha 1 minus tan alpha 2 direct formula you can directly apply this formula d ங்கிறது இந்த distance 15 h ங்கிறது இந்த height tan alpha இந்த மொத alpha tan 45 is 1 tan 60 is root cot sorry cot alpha இது டெரிவ் பண்ணலாம் அது ஒன்றும் பெரிய இது கிடையாது ஃபார்முலா படி இது வந்து h into cot alpha minus cot alpha 2 இதுதான் ஃபார்முலா டைரக்ட் ஃபார்முலா cot 45 is 1 cot 60 alpha 1ங்கிறது இது alpha 2ங்கிறது இது cot 60 is 1 by root 3 சரியா இப்போ இந்த ஒரு root 3 மல்டிபிள் பண்ணி இந்த root 3 இங்கே எடுத்துட்டு வந்துங்க 15 root 3 கீழே √3 - 1 அப்படியே √3 - 1ன்னு போட்டுக்கோங்க அவ்வளோதான் இதுதான் ஹச் இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க டைரக்ட் ஆப்ஷனில் 15 √3 இதுலேயும் இருக்கு ஓகே இப்போ மேலே ரேஷனலைஸ் பண்ணால் 15 √3 மேலே √3 + 1ன்னு வந்துடும் கீழே 2ன்னு வரும் √3 - 1 into √3 + 1 √3 square - 2 is 1 is 2ன்னு வந்துடும் கரெக்ட் குட் இப்போ இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கான்னா டைரக்ட் ஆப்ஷன் இல்லை பட் √3 மல்டிபிள் பண்ணால் √3 3 √3 into 1 is √3 so answer is this ப்ளஸ்ல இருக்கு ஒரே கொஸ்டின் நம்பர் டைரக்ட் ஃபார்முலா இதை நோட் பண்ணி வச்சுங்க இதெல்லாம் வந்து அங்கே போய் டைரக்டாக யூஸ் பண்ணிட வேண்டியதான் கொஸ்டின் நம்பர் 5 வாங்க ரெக்டாங்குலர் டேங்க் மெஷர்ஸ் 12 centimeter லாங் 10 centimeter wide 6 centimeter height ரெக்டாங்குலர் டேங்க் டுவெல் 10 6 இப்போ ஸ்பெரிக்கல் பால் வந்து லார்ஜஸ்ட் பாசிபிள்னா என்ன ஹைட்டோ அதுதான் வந்து எது லீஸ்ட் ஹைட்டோ லீஸ்ட் வேல்யூ அந்த சைஸில் தான் ஒரு பாலையே ஃபிக்ஸ் பண்ண முடியும் லீஸ்ட் ஹைட் எவ்வளோ 6 லீஸ்ட் வேல்யூ எவ்வளோ 6 அப்போ டயமீட்டர் ஆஃப் தி ஸ்பியர் வந்து 6 ரேடியஸ் எவ்வளோ 3 சென்டிமீட்டர் இப்போ என்ன கேட்குறான் இது போட்டதுக்கு அப்புறம் நாட் ஆக்குபைட்னா அவுட்டர்ல இருக்கிற வால்யூம் ஆஃப் தி ரெக்டாங்குலர் பிளாக்கையும் உள்ள இருக்கிற அந்த ஸ்பெரிக்கல் பாலோடைய வால்யூம் செப்பரேட் பண்ணா மிச்சம் இருக்கலாம் அன்ஆக்குபைட் அவுட்டர் என்ன 12 into 10 into 6 மைனஸ் உள்ள இருக்கிறது என்ன 4/3 5 r எவ்வளோ 3 cube 3 into 3 into 3 ஸோ ஒரு 3 கேன்சல் 3 into 3 9 into 4 is 36 5 இது இருக்கு ஸோ திஸ் இஸ் 6 into 12 is 720 ஆன்சர் இஸ் திஸ் ஓகே கொஸ்டின் ரீட் பண்ண நேரத்தில் அப்படியே போடணும் கொஸ்டின் நம்பர் 6 வாங்க A and B இந்த மாதிரி பெரிய கொஸ்டின் பார்த்தா டப்புன்னு விட்டுருவோம் நம்ம பார்ப்போம் ஏதாவது ஹிண்ட் இருக்கான்னு பார்ப்போம் A and B ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் வித் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 75 ஆஃப்டர் 4 months A withdraws 1/7 of the capital while B increases his speed 20%. அவன் கம்மி பண்றான் இவன் 20% இன்க்ரீஸ் பண்றான் B receives 17,000 ஓகே at the end of the year find the total profit and the total amount received by A எவ்வளவு கிடைச்சிருக்கு A and B total amount எவ்வளோன்னு கேட்குறோம் சரி இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் கொடுத்துருக்கானா அப்போ இன்னொரு லாஜிக் இருக்கு இதையும் செப்பரேட் பண்ண இந்த நம்பர் வரணும் ஏன்னா இந்த நம்பர் வந்து
ஏவுக்கும் பிக்கும் உள்ள டோட்டல் அமௌண்ட். அது பி கொடுத்தாச்சு, ஆப்வியஸ்லி ஏ வந்துடும். சரியா? சரி, இது சப்ராக்ட் பண்ணால் 32 மைனஸ் 18 வந்து 17 வரல. இது சப்ராக்ட் பண்ணால் 17 வருது. இது சப்ராக்ட் பண்ணால் 18 தான் வருது. இது சப்ராக்ட் பண்ணால் வரல. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு கதையும் நான் உள்ள போவே இல்லை. டைரக்ட்லி ஆன்சர் யூ கேன் பிக் த கொஸ்டின். ஓகேவா? இதெல்லாம் இப்படி தான் பண்ணணும். இப்படி நம்ம என்ன பெரிய தப்பு பண்ணுறோன்னா, பெரிய கொஸ்டினை பார்த்துட்டு டப்புன்னு விலகி வந்துடுறோம். இன்னொரு விஷயம், பெரிய கொஸ்டினை பார்த்தோன்னே ஆரம்பத்துலேருந்தே போட கூட போகிறோம். ஆனால் கண் எமைக்கிற நேரத்தில் ஆப்ஷன் சாய்ஸ் அவன் கெஸ் பண்ணிட்டு உள்ள போகணும். இந்த ஷார்ட்கட்லாம் இது பெரிய எக்ஸ்ட்ராடினரி ஷார்ட்கட்லாம் நான் சொல்ல, ஆனால் அந்த மொமெண்ட் தோணாது. அதுதாங்க பிரச்சனை. நான் அப்படியே இன்டெலெக்சுவலான ஷார்ட்கட், பெரிய ஒரு ஜீனியஸான ஒரு ஷார்ட்கட்லாம் நான் சொல்ல, பட் அந்த மொமெண்ட்டுக்கு இது வராது. அதுதான் விஷயம். சரியா? ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 7, வாட் இஸ் தி ரேஷியோ ஆஃப் தி இன்டீரியர் ஆங்கிள் ஆஃப் ரெகுலர் ஹெக்ஸகன்? ரெகுலர் ஹெக்ஸகன் ஃபார்முலா என்ன? n-2 இன்டூ 180. அதான் ஃபார்முலா. n-2 இன்டூ 180 டிவைடட் பை n. இதுதான் வந்து ரெகுலர் ஹெக்ஸனோட ஆங்கிள். ஸோ n எவ்வளோ? ஹெக்ஸகனுக்கு 6, 6 மைனஸ் 2 இன்டூ 180 எப்படியா டிவைட் பை 6 விச் இஸ் ஈக்குவல் டு அங்கே பாலிகன் 12 சைடு பாலிகன் டோட்டகன் டோ டெக்ககன். ஓகே, டோ டெக்ககன் டெக்ககனோட இது. சரி, 12 மைனஸ் 2 இஸ் 10 இன்டூ 180 டிவைட் பை 12. சரியா? ஸோ 180 180 கேன்சல். திஸ் இஸ் 2. இங்கே வந்து 4 இருக்குமா? சரி, 4 இருக்கும். 4 இன்டூ திஸ் இங்கே கேன்சல் பண்ணால் 5. 4:5 தான். சிம்பிள். ஃபார்முலா டைரெக்டாக போட வேண்டியது. கொஸ்டின் நம்பர் 8, a man walks around the square plot with an area 120 மீட்டர். அப்போ சைடு எவ்வளோ இருக்கும்? 11 மீட்டர் இருக்கும். 120னா 11 மீட்டர் இருக்கும். இவன் என்ன பண்ணுறான்? சுற்றிடலாம். இப்படி சுற்றுறான். ஓகே, சுற்றினானா அவனுடைய கான்ஸ்டன்ட் ஸ்பீடு 1.1 மீட்டர் பர் செகண்ட். ஹவு மெனி மினிட்ஸ் வில் டேக்? ஓகே, மொத்தம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருப்பான்? இப்படி சுற்றி வந்தானா 44 நிமிஷம் 44 மீட்டர் போயிருப்பான். 1 மீட்டர் பர் செகண்டில் ஓடுறானா. ஸோ 1.1 மீட்டர் பர் செகண்ட் இதால் டிவைட் பண்ணிங்கன்னா வில் கெட் 5 ரவுண்டு ஓடுறானா. ஒரு ரவுண்டுக்கு 44, 5 ரவுண்டுக்கு திஸ். இது மேலே 10 மல்டிபிள் பண்ணால் மேலே எவ்வளோ வந்தது? 40. 440 டிவைட் பை 11 இன்டூ 5 கேன்சல் பண்ணா 40. 40 இன்டூ 5 இஸ் 200. 200 செகண்ட்ஸ். 200 செகண்ட் எத்தனை செகண்ட் இருக்கு? 3 நிமிஷம் 20 செகண்ட். சிம்பிள். Question number 9. Two numbers are in the ratio 5:9. If 9 is added to each, the ratio become 8:11. What is the original number? Original number multiple of 5 இருக்கணும். ஓகே, 9 ஆட் பண்ணதுக்கு அப்புறம் மல்டிபிள் ஆஃப் 8 ஆகணுமா? மல்டிபிள் ஆஃப் 5 இது மல்டிபிள் ஆஃப் 9 ஆட் பண்ணினா 159 வரும். அது மல்டிபிள் ஆஃப் 8 கிடையாது. இதுவும் மல்டிபிள் ஆஃப் 8 கிடையாது. இப்போ மல்டிபிள் ஆஃப் 8 மல்டிபிள் ஆஃப் 5 அது 9 ஆட் பண்ணதுக்கப்புறம் மல்டிபிள் ஆஃப் 8 ஆகணுமா? ஸோ எதுவுமே கிடையாது. இதுதான் ஆன்சர். நான் ஒரு சைடே பார்க்கல பாருங்க. புரியுதா? 9 ஆட் பண்ணால் மல்டிபிள் ஆஃப் 8 ஆகணுமா? ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்கு. இதெல்லாம் ஈவன் நம்பர். ஈவன் நம்பர் 9 ஆட் பண்ணால் ஆட் நம்பர் வரும். ஆட் நம்பர் எப்படி 8 ஆல் டிவைட் ஆகும்? கொஸ்டின் நம்பர் 10, ஏக்கும் டிக்கும் கேட்குறான். ஏ கண்டிப்பாக மல்டிபிள் ஆஃப் 3 தான் இருக்க முடியும். இதை கழட்டி விட்டுருங்க. சரியா? 3:4 அப்படியே டைரக்டா 6:7 வைங்க. ஓகே, இது வந்து ரெண்டுமே சேமா வரணும்னா இது ரெண்டுமே என்னவா இருக்கணும்னா 24 இருக்கணும். 24 வேணும்னா என்ன பண்ணலாம்? இது வந்து 12 இருக்கணும். இது வந்து 4 மல்டிபிள் பண்ணுங்க. சாரி, இது 3 மல்டிபிள் பண்ணுங்க. இது 2 மல்டிபிள் பண்ணுங்க. கரெக்டா? இந்த ரேஷியோ 4. சாரி, நீங்க ரிவர்ஸ்ல கூட போய்க்குங்க. நான் தப்பா யோசிச்சுட்டேன். 3:4. இது 6:7. இங்க பி வேல்யூ 4, இங்க பி வேல்யூ 6. ரெண்டுமே சேமா வரணும்னா 24 வரணும். 24 வரணும்னா இது மேலே இங்கிலீஷ் சரி சேமா வரணும்னா 12 வரணும். ரெண்டு பக்கம் 3 மல்டிபிள் பண்ணுங்க. 3 மல்டிபிள்னா 9:12. இது ரெண்டு பக்கமும் 2 மல்டிபிள் பண்ணா 12:14. சரி, டைரக்டா போட்டாச்சு. இப்போ சி வந்து 14. இங்க ஆல்ரெடி சி 14 தான். அப்ப டி வந்து 15 தான். ஸோ இந்த ரேஷியோ எடுத்தா போதும். ஏக்கும் டிக்குள்ள ரேஷியோ 9:15, which is nothing but 3:5. Answer this clear? ஃபுல்லாலாம் போட்டுட்டு இருக்காதீங்க. ஓகே, கொஸ்டின் நம்பர் 11. A bag contains 20 red balls, 30 green balls and the rest blue balls. Restனா எத்தனை பர்சன்டேஜ்? 50%. 50% blue ball இருக்கும். There are 80 blue balls இருக்கும். Okay, what is the total number of balls?
ஓகே 50% வந்து ப்ளூ பால், அது டோட்டல் நம்பரில் அது ஈக்குவல் டு 80 ஸோ 1/2 போட்டிங்கன்னா திஸ் இஸ் 160 ஆன்சர் டோட்டல் நம்பர் ஆஃப் மார்க்ஸ். இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. Question number 12. A candidate attempts 75% of the questions ready. He got 80% attempted once. Correct. 75 கொஸ்டின் அட்டன் பண்ணா அதுல 80% மார்க், 80% கொஸ்டினுக்கு மார்க் வந்துடுச்சு. 10% அன்அட்டெம்ப்ட் கொஸ்டினுக்கு வந்து அவனுக்கு வந்து டியூ மார்க், கிரேஸ் மார்க் விட்டுட்டாங்க அதுக்காக. சரியா? மொத்தம் 200 கொஸ்டின் இருக்கு. 200 கொஸ்டின்ல 75 கொஸ்டின் அட்டன் பண்ணா அதுல வந்து 80%க்கு ரைட்டு. 80% candidate attempted 75 questions. Okay. இப்போ 10% of எது? 10% of 75% விட்டுருக்கான்ல, 25% விட்டுருக்கான். 25% of 200 கொஸ்டின் விட்டுருக்கான். அதுல 10% வந்து கிரேஸ் மார்க். இது விட்ட கொஸ்டின் இல்லாட்டி மார்க்கே எடுத்துக்கங்க. நீங்க ஒன்றும் ரொம்ப இதெல்லாம் பர்சன்டேஜில் போட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கங்க. அப்படியே லைனா வாங்க. லைனா எடுத்துட்டா முடிஞ்சிச்சு. 75% அட்டன் பண்ணிக்கலாம். அப்ப 150 கொஸ்டின் அட்டன் பண்ணிக்கலாம். கரெக்ட். 75% அட்டன் பண்ணிருக்காங்கன்னா 150 கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்கான். 50 கொஸ்டின் அட்டன் பண்ணல. கரெக்டா? ஓகே. 150%ல 80% மார்க் வாங்கியிருக்கான். அப்ப 80% 150 எவ்வளவு அப்படின்னா this is 3 times, this 2 times, 2 into this 40. ஸோ இதுக்கு மட்டும் 120 மார்க் வாங்கியிருக்கான். மிஸ் பண்ண கொஸ்டினுக்கு 10 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கான் மிஸ் பண்ணதுனால. ஸோ ஆன்சர் இஸ் 120. 50க்கு 5 10 மார்க் எக்ஸ்ட்ரா. திஸ் இஸ் 120. சிம்பிள். Question number 13. A trader gives 10 to 20% discount on the mark price. Still he earned 10%. Formula. So net profit equal to A minus B minus AB by 100. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஏங்கிறது தான் மேட்டர். நெட் ப்ராஃபிட் தான் வந்து 10. டிஸ்கவுண்ட் வந்து B. A கண்டுபிடிக்க தெரியாது. So that is 20 minus 20A divided by 100. Okay. So மற்றெல்லாம் அங்கே எடுத்துட்டு வாங்க. This is 80A upon 100 equal to 30. கரெக்டாக மைனஸ் 20 இங்கே வந்தால் ப்ளஸ் 30 ஆகும். ப்ளஸ் 20 ஆகும். This is 30. Cancel. 4 இது 5. 5 into this 150. 150 by 4 is A. That is 75 by 2, 60, 37.5. Simple. Good. Question number 14. A cricketer has played 8 innings on average of 40. எல்லாத்துலையும் 40 வச்சுங்க. 40 வச்சுங்க. ஓகே. 9வது டெஸ்ட்ல 80 வாங்குறான். 40ஓட எக்ஸ்ட்ரா எவ்வளவு வாங்குறான்? அதுலயும் 40 வச்சுக்கோங்க. 40 இங்க உள்ள தள்ளி விட்டுருங்க. மிச்சது 40 வச்சுங்க. அதை எக்ஸ்ட்ரா உள்ளது 40 வச்சுங்க. அதை 9 டிவைட் பண்ணுங்க. எவ்வளவு வந்தது? 4.5 4.44 சார். 4.4444. ஸோ இந்த நெட் ஆவரேஜ் இஸ் 40. அதோட இந்த ஆவரேஜ் தூக்கி ஆட் பண்ணிடுங்க. ஆன்சர் 44.44. அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கா? மிஸ் ஆயிருக்கும். பட் நம்ம ஆப்ஷன் சாய்ஸ்ல இருந்தது 44.44 இருந்தது. சரியா? Question number 15 வாங்க. A quadrilateral has ABCD. The ratio 1:2 is 3. D மட்டும் 120 ஆ. மொத்தமா 360 டிகிரி குவாட்ரிலேட்டரல்ல. இதுல 120 போயிடுச்சுன்னா மிச்சத்துக்கு 240. 240 வந்து இதெல்லாம் 1x 2x 3x போடுங்க. 6x equal to 240. X equal to 40. What is the angle of A? So 1x, that is 1 times of 40 is 40. Simple. Question number 16. A combo offers to buy 2 shirts at 200 each. 1200 each. அப்போ 2400 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான். தேர்ட் ஷர்ட் ஃப்ரீயா. ஓகே. இப்போ 2400 ரூபா கொடுத்து ஒரு ஷர்ட் ஃப்ரீயா வாங்கலாம். மொத்தம் 3 ஷர்ட் வெளியே போயிருக்கு. அப்போ 3 டிவைட் பண்ணுங்க. அதுதான் நெட். ஸோ ஆன்சர் இஸ் 800. சிம்பிள். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாத விஷயம். 2 taps can fill the tank in 6 minutes and 4 minutes respectively. A pipe can empty the tank in 3 minutes. All are open simultaneously. What will the tank will be filled? ஒண்ணுமே இல்லை. 1/6 plus 1/4 minus 1/3. The answer போட்டு reciprocal பண்ணிட்டு will get it. 12 is the LCM. This is 2 times. This is 3 times. This is 4 times. Subtracted will get 1/12. So 1/12 அப்படியே திருப்பி போட்டீங்கன்னா 12 minutes. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே. Question by 18. In a company, the average salary of 5 junior employees
30,000 and the 4 senior employees 60,000 combined average salary. Okay, so 5 into 30 போட்டுங்க 30,000. எல்லாத்தையும் 1000 காமனான அப்புறம் பார்த்துக்கலாம். 30 இப்படி மைண்டில் வச்சுக்கோங்க. 4 into 60 மொத்தம் எத்தனை எம்ப்ளாயின்னு பாருங்க. இங்கே 4 இங்கே 5 ரெண்டே ஆட் பண்ண 9 வரும். ஓகே, ரெண்டும் 3 ஆல் டிவைட் ஆகும். ஹியர் 20, இங்கே 10, அப்போ எவ்வளோ ஆச்சு? இங்கே 50, இங்கே ஒரு 80 டிவைட் பை 3. ஸோ 130 டிவைட் பை 3. 130ல் எத்தனை 3 இருக்குது? 4 times of 3. 4ல் இது மட்டும் தான் இருக்குது. ஸ்டாப் இட், உள்ளே போட வேண்டாம். ஓகே, கிளியரா? ஸோ இந்த மாதிரி 1000 மைண்டில் வைக்க 5,000 வெளியே தூக்கி போடுங்க. சரியா? நம்பர்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணுங்க. கொஸ்டின் 90. The container has 100 liters mixes acid and water ratio 4:1. Very interesting question. மொதல் இதில் வாட்டர் ஆட் பண்ணுறோம், ரெண்டாவது இதில் ஆசிட் ஆட் பண்ணுறோம். நம்ம வந்து ஃபார்முலா போட்டுட்டு போனீங்கன்னா ஆப்ஷன் சாய்ஸில் போய் நின்று வரும். ஓகே, மொதல் 20 லிட்டர் வந்து வாட்டர் ஆட் பண்ணுறாங்கன்னா அடுத்த 20 லிட்டர் ஆசிட் ஆட் பண்ணுறாங்க. நீங்கள் தனியாக தான் போட்டு, நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலா போட்டிங்கன்னா x into 1 minus x by y இன்னொருல அந்த ஃபார்முலா போட்டால் மாட்டிப்பீங்க. ஏன்னா அவன் கான்செப்டே வேறையே மாற்றி விட்டான். சரி, அவன் சொல்கிறதுக்கு அப்படியே ரியாக்ட் பண்ணுங்க. இதெல்லாம் தொடாதீங்கலாம் சொல்லவே மாட்டேன், கண்டிப்பாக தொடுங்க. பட் எண்டில் தொடுங்க. ஒரு 21 கொஸ்டின் தாண்டிட்டீங்க டைம் அப்படின்னா அப்புறமேட்டு தொடுங்க. ஓகே, ஃபைன். 100 கொஸ்டின் 100 லிட்டரா, அதில் ஆசிட் எவ்வளோ, வாட்டர் எவ்வளோ? 4:1. அப்போ 80 லிட்டர் ஆசிட், 20 லிட்டரு வாட்டர். இப்போ 20 லிட்டர் வெளியே எடுத்தாச்சு. 20 லிட்டர் வெளியே எடுத்தீங்கன்னா இப்போ 100 இருக்குல்ல, 20 வெளியே எடுத்தீங்கன்னா மிச்சம் 80 லிட்டர் தான் இருக்கும். 80லையும் 4:1 ரேஷியோவில் தான் இருக்கும். 4:1ன்னா 4/5, 1/5 into 80. இது ஆசிட்டு, இது வாட்டர். இப்போ என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணால் 64 லிட்டர் வாட்டர் ஆசிட்டு, 16 லிட்டர் வாட்டர். இப்போ ரீப்ளேஸ்டு வித் என்ன பண்ணுறோன்னா வாட்டர் ஆட் பண்ணுறாங்க. அப்போ இங்கே வாட்டர் ஆட் ஆகும் 20. அப்போ 64 லிட்டர் ஆசிட், 36 லிட்டர் வாட்டர். ஓகே, இது என்ன ரேஷியோவில் இருக்குது அப்படின்னா 2 4 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 16:9 ரேஷியோவில் இருக்குது. வாட் இஸ் 16:9? 16:9ங்கிறது வாட்டர் ஆசிட் வித் வாட்டரோட ரேஷியோ. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 20 லிட்டர், இப்போ மொத்தம் எவ்வளோ லிட்டர் இருக்குது? 2 ஆட் பண்ணால் 100 லிட்டரா? இதுலேருந்து 20 லிட்டர் எடுத்தாச்சு. 20 லிட்டர் எடுத்தால் மிச்சம் 80 லிட்டர் தான் இருக்கும். 80 லிட்டர்லையும் இந்த ரேஷியோ இருக்கும். அப்போது 16:9 ரேஷியோவில் வாட்டர் அண்ட் ரேஷியோ இது இருக்கும். இந்த 80யை 16:9 பிரிச்சிங்கன்னா 80 into 16/25. வாட் இஸ் 25? இது ஆட் பண்ணால் 25 வரும். இது வந்து ஆசிட். ஓகே, வாட்டர் எவ்வளோ? 80 into 9/25. 80 லிட்டரில் எவ்வளோ தான் இருக்கும். இதோட 20 லிட்டர் வந்து ரிமூவ் பண்ணுறாங்க, ஆசிட் ஆட் பண்ணுறாங்க. இது ஆல்ரெடி இந்த ஆசிட்டு, அதோட 20 லிட்டர் ஆசிட் ஆட் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபைனல் ஆசிட். அப்போது 80 into 16 into டிவைட் பை 25 ப்ளஸ் 20. இது மட்டும் பார்த்தா போதும், ஏன்னா நம்மளுக்கு ஆசிட் தான் கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுறேன், மேலே இங்கேயும் 4 ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். கீழே என்ன வரும்? 100 வருமா? அப்போது மேலே 80 into 64 டிவைட் பை 100 ஒரு கேன்சல். ஓகே, ஃபைன். இப்போ 8 into 4 எவ்வளோ? 2ல் முடியும். 10 ஆல் டிவைட் பண்ணது 0.2ல் முடியும். ஆன்சர் 0.2ல் முடியணும். எத்தனை ஆன்சர் 0.2ல் முடியுதுன்னு பாருங்க. ஃபுல்லாலாம் போட்டுட்டு இருக்காதீங்க. நான் சொல்கிற லாஜிக் புரியுதா? இந்த இடம் டெசிமல் வரும். டெசிமல் என்ன நம்பர் வரும்? 8 into 4 is 32. 32.2ன்னு வரும். ஒரே ஒரு ஆன்சர் தான் 0.2 இருக்கும். anyhow 20யோட ஆட் பண்ண போகிறேன். ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கான சம். நான் பார்த்த 19 கொஸ்டினில் உருப்படியான சம் இதுதான். நம்ம பார்க்காத ஜேர்னல் ட்விஸ்ட் கொஸ்டின், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, முதல் ஆசிட் ரீப்ளேஸ்மெண்ட், வாட்டர் ரீப்ளேஸ்மெண்ட், அப்புறம் ஆசிட் ரீப்ளேஸ் பண்ணுவோம். கவனிக்காம போட்டீங்க, இந்த கொஸ்டின் உங்களை வந்து மிச்சம் இருக்கிற 5-6 கொஸ்டின் போட விடாமல் பண்ணிவிடும். பி கேர்ஃபுல். சரியா? அதெல்லாம் வெரைட்டி ஆஃப் கொஸ்டின் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லது. சரி, கொஸ்டின் நம்பர், இந்த நம்பர் பார்த்தோன்னே அதோடைய பிதாகரஸ் ட்ரிப்ளெட் தெரிஞ்சிடணும். சரியா? இங்கே வந்து 12ங்கிறது அட்ஜசன்ட், 13ங்கிறது ஹைப்போட்டனியஸ், 5ங்கிறது என்னது? ஆப்போசிட். சைனுங்கன்னா 5/13, அவ்வளோதான். சரியா? சைன் ஏங்கிறது என்ன?
opposite by hypotenuse. Clear? Question number 21. Convert into radians. So 90 pi by 40 into 180 by pi. Cancel. 180 ஒரு 0 cancel. ஒரு 2 cancel பண்ணா இங்க 2 வரும். இங்க 9 வரும். So 81 divided by 2. 81ல எத்தனை 2 இருக்கு அப்படின்னா 42 இருக்கு. 40 டிகிரி இருக்கு. மிச்சம் இருக்கு 1/2. இந்த 1/2 டிகிரியை மினிட்டா மாத்துங்க. மினிட்டா மாத்தினா 60ஆல மல்டிபிள் பண்ணும். 60ஆல மல்டிபிள் பண்ணா எவ்வளவு வந்தது? 30 minutes. Answer is 30 minutes. Clear now? Answer 30 minutes. Next. Question number 22. A plus B is 90 degree. Tan A equal to 2. What is tan B? Okay. நான் என்ன பண்றேன்? Tan A plus B is 90 degree. ஸோ ரெண்டு பக்கமும் tan ஆல மல்டிபிள் பண்றேன். tan டைம்ஸ் எடுக்கிறேன். tan 90 எவ்வளோ? நம்மளுக்கே தெரியும் 0. இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டினா 1/0 போட்டுக்கும். tan A plus B ஃபார்முலானா tan A plus tan B upon 1 minus tan A tan B ன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ நான் கிராஸ் மல்டிபிள் பண்ணீங்கன்னா இந்த சைடு அந்த சைடு வந்தீங்கன்னா 1 minus tan A into tan B equal to 0ன்னு வரும். சரி? கிராஸ் மல்டிபிள். ஏன்னா இந்த பக்கம் 0 ஆயிடும், அந்த பக்கம் 1 into this. இப்போ tan A equal to 2 இது 2 அப்போ அந்த 1 அங்கே போச்சுன்னா 1 minus 2 times 2 tan A tan Bங்கிறது. So this value is 2. So tan B என்ன? 1/2. That's this. Okay. Okay. Question number 23. In a right angle triangle, orthocenter lies which of the following? Okay. So right angle triangle, orthocenter is not. So vertex of the right angle. Answer this. Point hypotenuse but not in the middle. Midpoint of the hypotenuse. Midpoint of the hypotenuse பேர் வந்து circumradius. Radius கிடையாது, circumcenter. இந்த length circumradius. Okay. இதெல்லாம் அடிக்கடி ஒரு கொஸ்டின். இதெல்லாம் பேசிக் கான்செப்ட் கிளியரா இருக்கணும். ஓகே, கிளியரா தான் போட முடியும். Got it? Question number 24. A circle has a radius is 8.5. Chord is drawn 4 cm from the center. Circle இருக்கு, chord இருக்கு. chordல இருந்து சென்டர்ல இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் 4 ரேடியஸ் வந்து 8.5. அப்போ இந்த கார்டோட லென்த் என்னன்னு கேட்கலாம். ஓகே, ஸோ 4 பித்தாகரஸ் இன்டர்போலேட்டா தான் இருக்கும். 4 8.5. 8.5ங்கிறது ஹைபோடென்யூஸ். ஓகே, பித்தாகரஸ் இன்டர்போலேட்டர் ஹைபோடென்யூஸ் பாயிண்ட்ல வருதுன்னா நீங்க என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் கீப் இட் இன் யுவர் மைண்ட். இந்த மாதிரி பாயிண்ட் வந்தானா 2 ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. இந்த 2 ஆல் மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 8. இது 2 ஆல் மல்டிபிள் பண்ணா 17. அப்போ 8 17 இங்க 15 தான் இருக்க முடியும். நம்மளுடைய பித்தாகரஸ் இன்டர்போலேட் அப்படியே ஃபிங்கர் டிப்ல இருக்கணும். 8 15 17. அப்போ 8 15 17 தான் பித்தாகரஸ் இன்டர்போலேட். ஆனா இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 4 8.5. அப்ப இது என்னவா இருக்குன்னா இதுல பாதி 7.5 தான் இருக்க முடியும். கரெக்ட்? அப்படி பார்த்தா இது 7.5. ஃபுல் லென்த் எவ்வளோ? 50. சிம்பிள். பித்தாகரஸ் இன்டர்போலேட் தான். பாயிண்ட் வச்சு பயப்படாதீங்க. நீங்க பாட்டுக்கு 8.5லாம் ஸ்கொயர் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஜஸ்ட் 2 ஆல மல்டிபிள் பண்ணி பாருங்க. பித்தாகரஸ் இன்டர்போலேட் அப்சர்வ் பண்ணுங்க. அங்க இருந்து எடுத்து ஃபிட் பண்ணுங்க. ட்ரிப்ளெட் தெரிஞ்சதுன்னா இப்படி போயிடும். முதல்ல இந்த ஸ்டேஜுக்கு வருவீங்களான்னு தெரியல. ஏன்னா நீங்க பெரிய 19th கொஸ்டின்ல பெரிய லாக்கு. இந்த 19th கொஸ்டின்ல தாண்டிட்டுலாம் நீங்க அங்க வரமாட்டீங்க. ஓகே, இன்னொரு விஷயம், நம்ம வந்து ஹேண்ட் நோட்ஸ் நான் ஹேண்ட் நோட்ஸ்ல எழுதியிருக்கேன் டெஸ்ட் ஹார்ட் காப்பியில். ஹார்ட் காப்பியில் நான் சூஸ் கொஸ்டின் பிக் பண்ண முடியும். இது எனக்கு தேவையில்லை, இது டைம் ஆகுது, நான் அடுத்த கொஸ்டின் போகிறேன் அப்படின்னு நான் என்னால் போக முடியும். இங்கே ஸ்க்ரீனு இது 15 நிமிஷம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணியே ஆகணும், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணணும். 2 தான் நடக்கும். புரியுதா? சூஸ் பண்ணிக்கலாம், இது அப்புறம் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. ஃபேஸ் பண்ணிட்டா அடிச்சே ஆகணும், அது வழியே கிடையாது. அது ப்ராப்ளம் என்னன்னா 19th கொஸ்டின் லாக் ஆகிட்டீங்கன்னா இந்த மாதிரி 20th கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின் மாட்டிடுவேன். 20 22 பார்க்காம கூட வந்துடுவீங்க. ஓகே, கொஸ்டின் நம்பர் 25. The tangent is drawn from 53 centimeter from the center. A tangent is drawn from a point
53 from the center. Central வந்து 53. ஒரு tangent. Radius வந்து 28. இந்த length 53 வரும். Length of the tangent கேட்கலாம். ஸோ இந்த ஆங்கிள் 90 டிகிரி நம்மளுக்கே தெரியும். இது வந்து கண்டிப்பா எக்ஸ். ஸோ நம்மளுக்கு தெரியும் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 28 ஸ்கொயர் ஈக்குவல் டு 53 ஸ்கொயர். நம்மளுக்கு பிதாகரஸ் ட்ரிபிள் தெரிஞ்சா இட்ஸ் ஃபைன். தெரியலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது 9ல முடியுமா ஸ்கொயரு, இது 8ல முடியும். 8 ஸ்கொயர் 4ல முடியுமா? இப்போ 9 மைனஸ் 4 5ல முடியுமா? ட்ரிபிளெட்டு 5ல தான் முடியணும். இது மட்டும் தான் 5ல முடியுது. ஆப்வியஸ்லி நோட் பண்ணிக்கங்க. another triplet 28 45 53. this is the Pythagorean triplet. note it down. okay, தெரியலனா கூட லாஸ்ட் டிஜிட் வச்சு என்னால் முடிச்சிட முடியும். got it? ஸோ இன்னொரு விஷயம் சொல்லிட்டா, இது ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் தெரியுமா? 2025 கொஸ்டின் தான். ஓகே, அங்கங்க நான் என்னுடைய வேலையெல்லாம் காமிச்சு வச்சிருந்தேன் ஒரு லைட்டாக ஒரு சின்ன கொஸ்டின்ஸ்லாம். மற்றபடி 2025 கொஸ்டினை உங்களால் 15 மினிட்ஸில் போடுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும். சரியா? 15 மட்டும் இல்லை, 15 மினிட்ஸுங்கிறது அவங்க கொடுத்த செக்கு. பட் ஏர்லியராக ரொம்ப கம்ஃபர்டபுளாக போட்ட கொஸ்டினே கூட உங்களால் அந்த 15 மினிட்ஸ் டார்கெட்டில் உள்ள வரும்போது பெரிய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவீங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்பயே எனக்கு வரல, எனக்கு வந்து 15 மினிட்ஸில் உள்ள வரல அப்படிலாம் வந்து எடுத்தோடனே அது வந்து பேக் ஃபயர் ஆகாதுங்க. சரியா? என்னுடைய சஜஷன் என்ன, 10-15 டெஸ்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த ஒரு ஃபீலே வரும். அது வரலும் 15 மினிட்ஸ் இது வந்து விதமான பயம் கொடுக்கும். ஒரு கன்ஃபியூஸ் ஆவீங்க, ஒரு மாதிரி நர்வஸ் ஆவீங்க. அதெல்லாம் நல்லது தான். ஓகே, ஏன்னா இப்பயே உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட் திமிரெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம லேர்னே பண்ண மாட்டோம். அதனால பயம் நல்லது. அது அப்படியே ஹோல்டு பண்ணிட்டே இருங்க. ஒரு இது மாதிரி நர்வஸ் ஸ்டேட்லேயே இருங்க. 15-20 டெஸ்ட்டுக்கு அப்புறம் உங்கள் கண்ட்ரோல் வந்துடும். மெயினாக நம்ம போடுற டிஸ்கஷனுடைய அந்த கான்செப்டை எடுத்து டெஸ்ட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. மெதுவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. உங்களால் கண்டிப்பாக முடிஞ்சிடும். நம்மளால கண்டிப்பாக அதை வந்து சார்ட் அவுட் பண்ணிட முடியும். 15 மினிட்ஸ் டார்கெட்டை கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். நான் திரும்ப சொல்கிறேன், நான் 50 டெஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த 50 டெஸ்ட்டு வந்து என்னுடைய டார்கெட் டயர் 1 கிடையாது, டயர் 2. பிகாஸ் இந்த வருஷம் டயர் 2ல் ஏஏஓ போஸ்ட்டு பெரிய சேஞ்சஸ் கொண்டாட போகுது. ஏஏஓ நீங்கள் எழுதணுன்னாவே டயர் 1ல் நல்ல ஸ்கோர் வாங்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த பர்பஸ். சரியா? எல்லாருமே ஏஏஓ ஃபில் பண்ணாதவங்க ஃபில் பண்ணிவிடுங்க. ஏஏஓ ஸ்டேட் கேடர் சென்ட்ரல் கேடர் ரெண்டுமே போட்டுக்குங்க. சரியா? ஃபைன். ஸோ 50 டெஸ்ட்லாம் போடும்போது உங்கள் டயர் 1 ஸ்கோர்லாம் ஆல் இண்டியாவில் டாப்பரில் இருக்கணும். என்னுடைய ஆசையாக அதுதான். ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பை, வில் மீட் இன் மண்டே. சாட்டர்டே சண்டே நெக்ஸ்ட் 2 டேஸ்க்கு லீவு. மண்டே மறுபடியும் இதே கண்டினியூ பண்ணுவோம். அதுக்குள்ளே டெஸ்ட்லாம் எழுதி மறுபடியும் வந்துடுங்க. பாய், தேங்க்யூ.